ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு 3 முத்திரைகள், ஒரு ஆசனம். இது பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடியது சிறுநீரகத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கணும். இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமே பலவிதமான குறைபாடுகள் ஏற்படுகின்றது. இந்த குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம் பச்சிமோத ஆசனம். இந்த பச்சிமோத ஆசனத்தோடு சேர்ந்து நம்ம முத்திரைகளும் பார்க்க போகிறோம். சுத்தப்படுத்தும் முத்திரை, சக்தி முத்திரை. இந்த சுத்தப்படுத்தும் முத்திரை, சக்தி முத்திரை இது நம்ம செய்யும் பொழுது இன்னும் நமக்கு சக்தி முத்திரையின் மூலமாக சிறுநீரக பைக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். சுத்தப்படுத்தும் முத்திரையின் மூலமாக நமக்கு வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறக்கூடிய நிலை கிடைக்கும். மாதங்கி முத்திரையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 முத்திரைகள் ப்ளஸ் ஒரு ஆசனம். யோகாசனம் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், ப்ரெஷர் உள்ளவங்க, முதுகு தண்டில் அதிக வலி உள்ளவங்க இந்த பச்சிமோதாசனம் ட்ரை பண்ண வேண்டாம். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க அழகாக அந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஆசனத்தோடு சேர்ந்து ஆசனம்ங்கிறது உணவு. நம்ம அடிக்கடி சொல்வது சாத்விகமான உணவாக எடுத்துக்கோங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். மைதாவினால் அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இரவு 9:30 முதல் காலை ஒரு 3 மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். தூக்கம் நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி அமைத்து கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. இந்த பஞ்சபூத சக்திகளுடைய கண்ட்ரோல் தான் கை விரல் நுனிகளில் இருக்குது. அப்போ முத்திரைகள் அப்படிங்கிறது விரல்களை இணைக்கவில்லை, விரல் நுனிகளில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மையை, சக்தி ஓட்டத்தை இணைக்கின்றோம். அப்போ அப்படி இணைக்கும் பொழுது உடலுக்குள் எந்தெந்த பகுதிக்கு பிராண ஆற்றல் குறைவாக இருக்கின்றதோ அந்தந்த பகுதிக்கு பிராணசக்தி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சி நமக்கு சுகர் வராமல் பாதுகாக்கும். பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது. சிறுநீரக மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். எவ்வளோ வயதானாலும் சிறுநீரக தொற்று நோய் அந்த மாதிரி பிரச்சனை வராமல் வாழ்வதற்குரிய அற்புதமான பயிற்சிகள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கிடுறேன். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுறேன். இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை பண்ண போகிறோம். பெருவிரல் இந்த மோதிர விரல் முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை பண்ண போகிறோம். எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவுரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சக்தி முத்திரை பண்ண போகிறோம். மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். சிறுநீரக பைக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக, பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த முத்திரையின் மூலமாக. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங்.
ப்ரீத்திங் மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்கள். சக்தி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. சுத்தப்படுத்தும் முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் உச்சிலே இருக்கட்டும். மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவுல 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனம் மட்டும் பயிற்சி பண்ணாலே போதும். ப்ரீத்திங் வாட்ச் பண்ணிக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரல்னால சின்ன அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. மாதங்கி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. சக்தி முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ பச்சிமோத ஆசனம் அப்படிங்கிற ஆசனம், அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக பார்ப்போம். சுகாசனத்தில் அமர்ந்துட்டு அந்த ஆசன நிலைக்கு செல்வோம். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட். இப்போ கால்களை நீட்டி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. கை மேலே உயர்த்திக்கோங்க. கால் பெருவரில் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சுகாசனத்தில் அமர்ந்துக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. 2 நாசுவலியை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 டைம்ஸ். இப்போ உங்கள் மனது அப்படியே முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நீங்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. படிக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்கள், மாணவிகள் பள்ளி பருவத்திலேயே இந்த பச்சிமோதாசனம், இந்த 3 முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. மாணவிகளுக்கு மென்சஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபியூச்சரில் வராமல் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும்.
அந்த பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க, கொய்யாப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க, கருப்பு திராட்சை பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். காலையில் 6லிருந்து 6:20க்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி இந்த ஆசனங்களையும் முதிரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.